செய்தி குறிப்பு. இது விளம்பர செய்தி இல்ல, பார்த்ததை பகிர்கிறோம். நல்லதை நாடறிய சொல்வதே இந்த செய்தியோட நோக்கம். வாங்க செய்திக்கு போலாம். காவல்துறை அதிகாரியோட பாராட்டத்தக்க செயல் பார்த்து வியந்த மக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே இருக்க தம்டகோடி திருமலையோட பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்கு. இந்த கோயில்ல பிப்ரவரி 11, 2025 அன்று தைப்பூச திருவிழா ரொம்ப விமர்சையா நடந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்ததோட பக்தர்களை அன்போட வரிசையில் நிற்க வச்சு அனுப்புனாங்க. இந்த கோயில் கண்ணமங்கலம் காவல் நிலைய எல்லையில இருக்கு. இந்த காவல் நிலையத்தோடைய திருமதி மகாலட்சுமி இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. இந்த நிலையில விழா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி சாதாரண உடையில அவர் யார் என்றே தெரியாத மாதிரி குடும்பத்தோட மக்களோட மக்களாக நீண்ட வரிசையில நடந்து வந்து சுவாமி தரிசனம் செஞ்சாங்க. இதனை பார்த்த அங்கிருந்த பக்தர்கள் அவருடைய எளிமையை கண்டு வியப்படைஞ்சாங்க. தரிசனம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாவும் வழியில பார்த்த கோயில் நிர்வாகி ராஜியும் அவங்களுக்கு எந்தவித சிறப்பு மரியாதையும் செலுத்தாம சாதாரணமான சிறப்பான முறையில பாதுகாப்பு அளித்ததற்காக நன்றி மட்டுமே தெரிவிச்சுட்டு போனாங்க. இதுவும் வேற எந்த கோயிலிலும் பார்க்க முடியாத அதிசயமாக இருந்துச்சு. இத அங்க பாலாபிஷேகத்தை படம் பிடிச்சுக்கிட்டு இருந்த பத்திரிகையாளர் எதேர்ச்சியாக வீடியோ எடுத்து பதிவு பண்ணியிருந்தாங்க.
சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. ஆமாங்க, நிச்சயமா இது பெரிய விஷயம்தான். இந்த கோயிலுக்கு வரவங்க 50% விஐபிங்களா தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மாலை அணிவிச்சு வரவேற்பு கொடுக்கறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா ஒரு சில கடைநிலை அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள் தனி தரிசனம், தனி மரியாதை கேட்டு மிரட்டிய அனுபவங்கள் கடந்த காலத்துல நிறையவே நடந்திருக்கு. அதே நேரத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் யாருன்னே சொல்லாம பக்தர்களோட சேர்ந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து நன்கொடை வழங்கும் போதுதான் அவர் யாருன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரபல நகைச்சுவை நடிகர் யோகி பாபு எந்தவித முன்னறிவிப்பும் விளம்பரமும் இல்லாம அமைதியாக வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு சென்ற நல்ல நிகழ்வுகளும் நடந்திருக்கு. நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.